சோஷியல் மீடியால பெண்களை வார்த்தைகளால கற்பழிக்கிறது கொடூரத்தோட உச்சம் அப்படின்னு ஆக்ட்ரஸ் அறந்தாங்கி நிஷா இன்டர்வியூ ஒன்றுல சொல்லியிருக்காங்க. விஜய் டிவில கலக்க போகுது யார் ஷோ மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தான் அறந்தாங்கி நிஷா. இதுக்கப்புறம் சினிமால காமெடி ஆக்ட்ரஸா கலக்கிட்டு வர இவங்க பிக் பாஸ் ஷோலையும் கண்டஸ்டண்டா கலந்துக்கிட்டாங்க. சினிமா அப்புறம் சின்ன திரை அப்படின்னு பிஸியா நடிச்சிட்டு வர நிஷா சமூக சேவை செய்யறதுலயும் தொடர்ந்து ஆர்வம் காட்டிட்டு வராங்க. ரீசெண்டா சென்னையில வெள்ளம் ஏற்பட்டப்போ மக்களுக்காக அவங்க உதவி பண்ண வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆகி இருந்துச்சு. இந்த நிலையில சோஷியல் மீடியால வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால வேதனை அடைஞ்சிருக்கிற அறந்தாங்கி நிஷா ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல ஓபனா பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒண்ணுமே தெரியாத என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்தது சென்னை மக்கள் தான். இதனால அவங்க மேல எப்பயுமே எனக்கு தனி பாசம் இருக்கு. அவங்க எனக்கு கொடுத்ததை நான் திருப்பி கொடுக்குறேன். ஆனா சமூகத்துல இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஈஸியா வார்த்தைகளால காயப்படுத்துறாங்க. அதுவும் வார்த்தைகளால கற்பழிக்கிறது கொடூரத்தோட உச்சம். இத பெண்கள் மேலதான் திணிக்கிறாங்க. நான் என்ன பண்ணாலும் அதை விளம்பரத்துக்காக செய்யறதா விமர்சிக்கிறாங்க. இதெல்லாம் நான் விளம்பரத்துக்காக செஞ்சு சிஎம் ஆக போறேனா இல்ல பிஎம் ஆக போறேனா, மேடையில பேசி மக்கள் கொடுக்கிற காசுல தான் சாப்பிட போறேன். மக்களுக்கு உதவி பண்ண நினைக்கிறவங்கள காயப்படுத்திட்டே தான் இருக்காங்க. அந்த காயம் என் மனசுல இன்னும் ஆறல. வேற யாராச்சும் செஞ்சா புகழ்ந்து பேசுறாங்க. ஆனா பெண்கள் ஏதாச்சும் உதவி பண்ணா மட்டும் ஏன் இப்படி கேவலப்படுத்துறீங்க? இந்த கோவம் என் மனசுக்குள்ள நிறைஞ்சி இருக்கு அப்படின்னு ஆதங்கத்தோட அந்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க அறந்தாங்கி நிஷா. ரீசெண்டா வெள்ளத்துல பாதிச்ச மக்களுக்கு அவங்க உதவி பண்ணதை விளம்பரத்துக்காக இப்படி பண்றதா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் அறந்தாங்கி நிஷா இப்படி பேசியிருக்காங்க. சோ மக்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.